நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. அக்கா எதுக்குக்கா இதெல்லாம்? நான் தான் வேணான்னு சொன்னல, நீங்க பாத்துட்டு வந்தா பத்தாதா? நான் போறேன்க்கா. டேய் லூசாடா நீ, பொண்ணு பாக்குறதுக்காக பொண்ணு வீடு வரைக்கும் வந்துட்டு பொண்ணு பார்க்காமே போறேங்கிற. இருடா இப்ப பொண்ணு வந்துரும், பாத்துட்டு போலாம். ஐயோ அக்கா, பொண்ணு பாக்குறதுக்கு என்ன அமெரிக்காக்கா வந்திருக்கோம்? 4 வீடு தள்ளி தானே வந்திருக்கோம். அந்த பொண்ணு இங்க தானே இருக்க போகுது. நான் அப்புறமா பாத்துக்கிறேன்க்கா. டேய் அதுக்குன்னு வீடு வரைக்கும் வந்துட்டு பார்க்காமையா போவ? கொஞ்சம் சும்மா இருடா. ஐயோ கடவுளே, இன்னும் இவங்க என்ன வச்சு என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியல. வாங்க தேவியக்கா, வாமுதா. டே அன்பு வாடா. வளர்க்கா, நேற்று நீங்க சொல்லியிருந்தீங்க நமக்குள்ள இந்த பொண்ணு பாக்குறது அது இதுன்னு சாஸ்திரம் எல்லாம் வேண்டான்னு. இருந்தாலும் அன்பும் சஞ்சனாவும் சின்ன வயசுல பாத்துக்கிட்டது, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. சஞ்சனாக்கும் அன்புவும் பார்க்கணும்ல, அவளுக்கும் பிடிக்கணுமே, அதுக்காக தான் பொண்ணு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். சரி அமுதா, நான் எதுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? ஒரே ஊர்ல இருக்கோம், எப்படி 2 பேரும் பாத்துக்க தான் போறாங்க. அதுல வேற தனியா பொண்ணு பார்க்கணும்னு ரெடியா எல்லாம் வரணுமான்றதுக்காக தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்ல. பரவாயில்லக்கா, 2 பேரும் எப்படியும் பாத்துக்க தான் போறாங்க. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் போது 2 பேருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும்ல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பார்த்து பேசினா அவங்களுக்கு அந்த தயக்கம் இருக்காதுல்ல. அதுவும் சரிதான் அமுதா. முதல் தடவை வீட்டுக்கு வந்து பேசிட்டா அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது பார்க்கும்போது கூட அவங்களே பேசிக்குவாங்க. சரி சரி ஏட்டி, வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காவோ, நின்று பேசிக்கிட்டே இருக்க, போய் காப்பி தின்னதை போட்டு கொண்டு வாட்டி. ஐயோ ஆமல்ல, சரி அத்தை, நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி சரி, நீ காப்பியை போட்டு சஞ்சனாவே ரெடி பண்ணி கூட்டிட்டு வா போ. சரி அத்தை, இதா போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, அந்த பொண்ணை வேற கூட்டிட்டு வர போறாங்க. இப்ப மட்டும் அந்த பொண்ணு நம்மள பாத்துட்டு கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா, இப்ப என்ன பண்றது? பேசாம முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடலாமா? ஏடா ஃப்ராடே, என்னை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிருவியா? இல்ல, இப்ப மட்டும் நம்ம பொண்ணு பார்க்காம எந்திரிச்சு போயிட்டோம், நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவா. அப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியாது. சரி, இப்ப என்ன பொண்ணு தானே பார்க்க வந்திருக்கோம், எனக்கு கல்யாணமா நடக்க போது பாத்துக்கலாம். சைலுகண்ணே, என்ன இந்த பையன் பொண்ணு பார்க்க போயிட்டா? நீ என்னத்துக்கு இன்னும் இங்கே நின்னுக்கிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போவோம். அம்மாச்சி, அவன் பறஞ்சா கேட்காண்டு சரிக்கும் பொண்ணு பார்க்க போயிட்டான். அட போகட்டு விடு, பொண்ணு பார்க்க தானே போயிருக்கான், என்ன கல்யாணம் பண்ணவா போயிருக்கான்? அல்ல, பொண்ணு பார்க்க போய் 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா 3 மாசத்துல கல்யாணம் இருக்குன்னு சொன்னான். அட 3 மாசத்துல இல்ல, 3 நாள்ல கல்யாணம்டா. கூட அந்த கல்யாணத்தை நம்ம நடக்க விட்டுருவோமா? அப்புறம் அவ ஏதோ ஒண்ணு வெறுப்பேத்துறதுக்காக சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்கன்னு, அதெல்லாம் ஒண்ணு நீ நம்பாத, வா போவோம். அல்ல மச்சி, அவன் வெறுப்பேத்துறதுக்காக சொல்றான்னா அது என்கிட்ட மாத்திரம் தானே சொல்லுவான், பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். ஆனா இப்ப சரிக்கும் பொண்ணு பாக்குறதுக்காக போயிட்டான், அதான் எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, பொண்ணு பாக்கிறதுக்கிட்ட தானே போனா, இனி அங்க போய் என்ன சொன்னா ஏதுன்னு நமக்கு ஒன்னும் தெரியாது, சொல்ல முடியாது. அவன் வெறும் கள்ளன், போயிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி பொண்ணு பார்க்காம கூட எஸ்கேப் ஆனாலும் ஆயிடுவான். அது எப்படி நமக்கு தெரியும்? அட தெரிஞ்சுக்காம போறதுக்கு அவன் என்ன லண்டன்லயே பொண்ணு பார்க்க போயிருக்கான்? இது 4 வீடு தள்ளி இருக்குது வலது வீடு, அங்கிட்டு தானே போயிருக்கான். அந்த பக்கம் போனோம்னா அவங்க இருக்காங்க இல்ல ஓடிட்டானு தெரிஞ்சுக்க போகுது. இங்க யாருக்கு உனக்கு அவ்வளவு குழப்பமா இருந்துச்சுன்னா அந்த வீட்டு பக்கமா போ, அப்ப தெரியும் அவங்க இருக்கானா இல்ல ஓடி போயிட்டானான்னு. நீ வேணா பாரு, பொண்ணு எல்லாம் அவன் பாத்துக்க மாட்டான், நம்ம கிட்ட அது இதுன்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு அங்க போய் அவன் ஓடிதான் போயிருப்பா பாத்துக்க. அப்போ அங்க போனா தெரியும்னு சொல்றீங்களா? அட ஆமாங்க அண்ணே, நீ வேணா போய் பாரு, அவன் என்ன அங்க இருக்க மாட்டான். அன்பு, இதாண்டா பொண்ணு, நல்லா பாத்துக்க. சஞ்சனா, இதுதான் அன்பு, நீயும் பாத்துக்க. 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா அப்புறம் நாங்க மேல பேசி எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ, விட்டா இவங்க நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க போல. டே அன்பு, உனக்கு எங்க சஞ்சனாவை பிடிச்சிருக்காடா? ஐயோ, இப்ப என்ன சொல்றது? பிடிச்சிருக்குன்னு சொன்னா அந்த பொண்ணு வேற என்ன நினைக்கும்னு தெரியல. பேசாம அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் நம்ம விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்டா என்ன? அக்கா, அது எனக்கு பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்க்கா. என்னடா சொல்ற? ஐயோ தேவியக்கா, தனியா பேசணும்னு தானே சொன்னா, அதுக்கு டே அன்புங்கிறீங்க? அது இல்ல வளர, ஒரே ஊர்ல தான் இருக்கோம், பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு தனியா பேசணும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ எக்கா, இந்த காலத்துல எல்லாரும் அப்படித்தான், படிச்ச பிள்ளைங்கல்ல, பார்த்த உடனே பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிடுவாங்களா? ஒருத்தர் என்ன எதுன்னு பேசி பார்த்துக்கிட்டதா அவங்களுக்கு தெரியும். 2 பேரும் பேசிட்டு வரட்டுங்க, இதுல என்ன இருக்கு? ஐயோ அதுக்கு இல்ல வளர, நீ சரிங்கிற, ஆனா உன் மாமியார் இதை சொல்லுமோ என்னமோ. ஐயா அது கிடக்குது, அதுக்கிட்ட நான் பேசிக்கிறேன். எத்தே 2 பேரும் தனியா பேசணும்னு சொல்றாங்க, போய் பேசிட்டு வரட்டும், என்னங்கிறீங்க?
எதுக்கு எதுக்கு தனியா பேசணும்? இப்படி எதுக்கு பேசணும்னு சொல்லிதான் என் புருஷன் என்னைய பொண்ணு பார்க்க வரையில பேச விடாம பண்ணி கடைசியில இந்த வீட்டுக்கு நான் வர வேண்டியதா போச்சு. அன்னைக்கே பேசியிருந்தா அன்னைக்கே நான் ஓடிட்டு இருந்திருப்பேன். ஓ அப்படியா? அப்ப சரி பேசட்டும். என்ன இந்த கிழவி இப்படி சொல்லுது? சரி எப்படியோ பேசட்டுன்னு சொல்லிருச்சே. சரிடி அன்பு, 2 பேரும் போய் தனியா பேசிட்டு வாங்க. போம சஞ்சனா போய் பேசிட்டு வா. ஐயோ, என் மருமக வாய்க்கு எவ்வளவு சக்கரை போட்டாலும் பத்தாது. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. டேய் ஷமீர், நீ இது வந்ததுமே இது சொல்ல வேண்டியது தானடா. என்ன இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? ஐயோம்மா, அது ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம்னு இருந்தோம்மா. டேய், அதெல்லாம் மத்தவங்களுக்கு தானடா. எங்க கிட்ட சொல்றதுக்கு கூட ஸ்கேன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? வந்ததும் சொல்லிருந்தா நான் அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பேன். இப்படி போற நேரத்துல சொல்றீங்க? மா அதுக்கு என்னம்மா, 2 மாசம் தானம்மா இருக்கு, இன்னும் 7 மாசம் இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் செஞ்சு கொடுங்க. யார் வேண்டான்னா? எங்க செஞ்சு கொடுக்கறது? அதான் இன்னைக்கே ஊருக்கு போகணும்னு நிக்கிறீங்களே. டேய் ஷமீர், என் மருமக மாசமா இருக்காடா. அவ கூடயே இருந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து பார்க்கணும்னு இருக்கு. அவளை இங்க விட்டுட்டு போடா, நான் பாத்துக்கிறேன். அவளை இங்க விட்டுட்டு போயிட்டு அப்புறம் அவளை பார்க்காம நான் எப்படி இருக்கிறது? அதானே அம்மா, அண்ணன் குளிக்காம கூட இருந்துரும். ஆனா அண்ணியை விட்டு இருக்குமா? உன்கிட்ட கேட்டாங்களா அப்போ? டேய், உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா. நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, நீ அமைதியா இருந்தாலே அது எனக்கு பெரிய சப்போர்ட் தான். பாவம் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு சப்போர்ட் பண்ணா ஓவரா பண்ற. வேண்டாட்டி போ. ஐயோ என்னடா நீ? சரி உடனே போணுமா? ஒரு வாரமாவது இருங்கடா. அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிறேன். மா 1 வாரம்லாம் இருக்க முடியாதுமா, ஊர்ல வேலை இருக்கு. உங்க மருமகளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க அங்க ஊர்ல வந்து இருந்து செஞ்சு கொடுங்க. ஐயோ என்னடா நீ? எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல இப்ப நானும் உன் கூட ஊருக்கு வந்தாலும் வந்துடுவேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்தாம்மா, இன்னும் கொஞ்சம் சக்கரை போடுற, வாயை காட்டு. மா போதுமா, சர்க்கரையெல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாதுமா. ஐயோ, இவன் ஒரு டாக்டர். பாட்டி, பாப்பாக்கு சக்கரை கொடுங்க. உனக்கு இல்லாதடி தங்கம், இந்தா. ஃபாத்தி, அவன்கிட்ட எப்படியாவது பேசி ஒரு வாரம் 10 நாளைக்காவது இங்கே இருக்க சொல்லு. ஏன்க்கா அதை நீங்க சொல்லணும்? நீங்க சொன்னா அவன் கண்டிப்பா இருப்பான். நான்லாம் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. மருமக மாசமா இருக்கானதும் பிள்ளைங்களை கூட வச்சு பாத்துக்கணும்னு இருக்கு. ஆனா அதை வெளியே மட்டும் காமிச்சுக்க மாட்டீங்க. ஆசெல்லாம் இருக்குதான், ஆனா அதுக்குன்னு அவன் கிட்ட சொன்னா அவன் ஓவரா பண்ணுவான். நீ சொல்றதுனா சொல்லி, இல்லைன்னா விடு. ஆமா, சொன்னதுக்கு தான் இப்ப என்ன சொன்னான்னு பாத்தீங்கல்ல. அவன் எங்க கேட்பான்? அவன் போற முடிவுல தான் இருக்கான். நம்ம வேணா 2 நாள் கழிச்சு அங்க போய் கொஞ்ச நாளைக்கு இருந்து பாத்துட்டு வருவோம். டேய், இந்த வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுதுன்ற சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் கூட முழுசா என் மருமகளை வச்சு பாத்துக்க முடியாம கூட்டிட்டு போறேன்னு நிக்கிறியேடா. மா நீங்க முழுசா பாக்குறதுன்னா அங்க ஊர்ல வந்து பாருங்கம்மா, எனக்கு வேலை இருக்குமா. ஏண்டான்னா எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, உனக்கு என்னடி சந்தேகம்? இல்ல, அன்னைக்கு அவார்டு கொடுத்தேன்னு சொன்னியே, அந்த அவார்டு இதானடா? குட்டச்சி, உனக்கு ரொம்ப முக்கியம் அப்போ. அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு நாளைக்கு போலாம்ப்பா. பாரு, என் பேத்தியே இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்கலாம்னு சொல்றா. இன்னைக்கு ஒரு நாள் இருடா, நாளைக்கு காலையில போய்க்கங்க. ஐயோம்மா, எனக்கு இன்னைக்கு நைட்டு முக்கியமான வேலை இருக்குமாங்க, நான் போயே ஆகணும். நைட்டா? நைட் என்னடா உனக்கு வேலை? ஐயோம்மா, ஒருத்தரை பார்க்க போகணுமா. அவர் நைட்டு தான் ஃப்ரீயா இருப்பாரு. இப்போ நாங்க போயே ஆகணும். நீங்க வேணா 2 நாள் கழிச்சு ஊருக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்க. சரி, போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியே. சரிடா, என் மருமகளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போடா. சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்து கூட்டிட்டு போய்க்கிறேன். ரியா வா, நம்ம போலாம். ஃபாத்தி, என் பேத்தி வேணா இங்க இருக்கட்டும். 2 நாள் கழிச்சு நம்ம போகும்போது கூட்டிட்டு போய்க்கலாம். அவங்கள போக சொல்லு. என்னது மா? அதெல்லாம் முடியாதுமா, ரியாவையெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அதானே, என்ன இக்கா நீங்க? ஐஷுவை கூட விட்டுட்டு போனாலும் போவானே தவிர ரியாவை விட்டுட்டு போவானா? ஏமோ, நீயும் என்னமோ இருக்கேங்கிற. உன் அப்பாவும் அம்மாவும் போயிட்டா நீ எங்களோட இருப்பியா? நல்லா இருப்பப்போ. இப்ப இப்படி சொல்லுவ, அப்புறம் சாப்பாடு ஊட்டணும்னாலும் தூங்க வைக்கணும்னாலும் குளிக்க வைக்கணும்னாலும் எனக்கு என் அப்பா தான் வேணும்னு சொல்லுவ. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் உன்னையும் தூக்கிட்டு நாங்க பின்னால ஓட வேண்டி வரும். இல்ல, நான் தாத்தாவோடயே இருந்துக்குவேன். தாத்தா மம்மு தருவாங்க, தாத்தா குளிக்க வச்சாங்க, தாத்தா சாச்சி தூங்க வச்சுவாங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க. நான் தாத்தாவோடயே இருந்துக்குவேன். ரியா, நீ ஒன்னும் இருக்க மாட்ட, சும்மா விளையாடிட்டு இருக்காத. நேரம் ஆகுது, வா போலாம். உன் அப்பனுக்கு பயம், எங்க அன்னைக்கு மாதிரி தாத்தா உன்னை இங்கே இருக்க வச்சிருவாரோன்னு. சரி, இப்ப கூட்டிட்டு போங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அடுத்த பேரனோ பேத்தியா வரும்போது குழந்தை பிறந்து குழந்தைக்கு ஒரு 2 வயசு 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இருந்து விடுவேன் சொல்லிட்டேன். அது வரைக்கும் இங்கதான் வச்சு பாத்துக்குவேன். ஐயோ சரிம்மா, அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். இப்ப எங்களை விடுங்கம்மா, நேரம் ஆகுது. அட இவன் என்ன, இவன் காலைல சுடுதண்ணி
கொட்டின மாதிரி பறந்துகிட்டு இருக்கான். சரி சரி, இல்லைனாலும் அவ்வளோ தூரம் போகணும், நேரத்தோட போனாதான் நல்லது. சரி பார்த்து போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, எரியா வா போலாம். சரிம்மா ஐஷு, பார்த்து கவனமா இரு. என்ன சாப்பிடணும் எல்லாம் அவனுக்கே தெரியும், அவனே பார்த்து கவனிச்சுக்குவான். இருந்தாலும் நீயும் கொஞ்சம் கவனமா இரு. நாங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு ஊருக்கு வரோம், சரியா? சரிங்க அத்தை, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். மாமா போயிட்டு வரோம் மாமா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. தனியா பேசணும்னு வந்துட்டு எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலங்க. சரி, என் பேரு சஞ்சனா. என் பேரு அன்பு செல்வன். தெரியும், அண்ணி சொன்னாங்க. சரிங்க, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுங்க. ஐயோ, இப்போ இந்த பொண்ணுகிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது? நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லவும் முடியாது. சொன்னா ஒருவேளை வீட்டில் சொல்லிட்டானா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் ஷைலஜாவை வெறுப்பேத்துறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிற மாதிரி நடின்னு கேட்டா கேவலமா நினைப்பாளான்னு வேற தெரியல. இருந்தாலும் வேற வழி இல்லை, கேட்டுதானே ஆகணும். அது வந்துங்க, இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? ஓ, பொண்ணு பார்த்துட்டு வரேன்னு போனானே, இனி ஓகே சொல்லுவானா மாட்டானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காளா? ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது. ஏ மின்னல், உன்னை இன்னைக்கே ஓட வைக்கிறேன்டி. எங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, நீங்க மெட்ராஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வில்லேஜ் இருக்கிற பசங்களெல்லாம் பிடிக்குமோ என்னமோ, அதான் என்ன மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்கலான்னு தாங்க கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, மெட்ராஸ் இருந்து படிச்சுட்டு வந்தா எந்த 2 கொம்பிண்டோ? ஐயோ, நீங்க வேற. நேத்து உங்க அக்கா வந்து உங்களை பத்தி சொன்னாங்க. அப்போ அன்பு செல்வனுங்கிற பேரை கேட்டதும் வில்லேஜ்ல இருக்கீங்க, பேரு வேற அன்பு செல்வன், எப்படி இருப்பீங்களோ, ஒருவேளை நாட்டுப்புறத்தா மாதிரி இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்ளோ ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, நிஜமாவாங்க? சும்மா சொல்லாதீங்க. ஐயோ, நிஜமா தாங்க சொல்றேன். உண்மையாவே நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க. ஐயோ, ஒரு அழகான பொண்ணு வாயிலிருந்து நான் ஸ்மார்ட்னு கேட்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. ஓவரா வழியறான். அப்புறம் நீங்க கூட ரொம்ப கியூட்டா இருக்கீங்கங்க. கியூட்டோ? தலையில போட்டு கவத்திய மாதிரி இருக்கா, இவ்வளவு போய் கியூட்டுங்கறான். ஏங்க, நான் உங்களை ஸ்மார்ட்னு சொன்னதுக்காக நீங்க திரும்ப சொல்லணுமேன்னு சொல்லாதீங்க. போய் தானே சொல்றீங்க. அதான் பொய்ன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? ஐயோ, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பொய்யெல்லாம் இல்லைங்க, உண்மையாவே நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அதுலயும் மெட்ராஸ்ல படிச்சுட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு மாடர்னா ஸ்டைலா கியூட்டா இருக்கீங்க. உங்களை பார்க்கும் போதே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க. குளிர்ச்சியா? இங்கேயும் சிலர் இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் தாவணி பாவடைன்னு இழுத்து போத்திக்கிட்டு பார்த்தாலே கண்ணு வலி வருது. அட பாவி, என்ன பார்த்தா உனக்கு கண்ணு வலி வருதா? நீ அந்த பக்கம் வாடா, அந்த கண்ணை நான் நோண்டுறேன். ஆனா நீங்க ரொம்ப கியூட்டுங்க. தேங்க்ஸுங்க. வெல்கம்ங்க. அப்புறம் நான் என்னதான் மெட்ராஸ்ல படிச்சிருந்தாலும் எனக்கு இங்க நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும். ஆனா இந்த வில்லேஜ்ல என்னோட டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆளு கிடைப்பாங்களோ என்னமோன்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்க்கும்போது நீங்க எல்லா விதத்திலையும் எனக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆவீங்கன்னு தோணுது. ஐயோ அன்பு செல்வா, இப்ப என்னடா பண்ண போற? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம். உங்களுக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா சொல்லுங்க, நான் வீட்ல சரின்னு சொல்றேன். ஐயோ, சம்மதம்னு சொல்லிடுவானா? சம்மதம்னு சொன்னா இவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சம்மதம் இல்லைன்னு சொன்னா இவகிட்ட மாட்டிக்குவேன். இப்ப என்ன பண்றது? சரி, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைக்க கூடாது. இப்பத்திக்கு சம்மதம்னு சொல்லி இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்புவோம். அதுக்கப்புறம் அவகிட்ட தனியா பார்த்து பேசிக்கலாம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா? அட என்னங்க நீங்க சம்மதமானலாம் கேக்குறீங்க? கரும்பு தின்ன கூலியா? உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கிறதுக்கு யாருங்க சம்மதிக்காம இருப்பா? அப்ப உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? அட ஓகே என்னங்க, ஓகே டபுள் ஓகே ட்ரிபிள் ஓகேங்க. அட பாவி, ஓகேன்னு சொல்லிட்டான். என்ன மின்னல், ஓகே சொல்ல மாட்டான்னு நினைச்சியா? எடா ஃப்ராடே, நீ மாட்டிக்க போற. மாட்டிக்க இல்ல மின்னல், கட்டிக்க போற. இவதான் இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி. இதுக்கப்புறம் நாங்க எப்படி லவ் பண்ண போறோங்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. அக்கா மக எனக்கு ஒரு இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாச முத்தம் தந்தாலே
கதலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா மாமங்கார வந்தாண்டா அழகிய கொடியே இன்னொரு பாம்பா ஓ அப்ப நான் பார்த்த நாடி பாம்பா நான் காதலுக்கு காம்பக்கார சண்டை வந்தான் பேசக்காரன் அக்கா மக எனக்கு ஒரு தீ இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசம் முத்தம் தந்தாலே. ஜோசப், இத்தனை வருஷம் நீ இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திரும்பவும் உன்னை உயிரோட பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ உயிரோட தான் இருக்க, எனக்கு அதுவே போதும் ஜோசப். ஜூலி, ஜோசப், ஜோசப், இத்தனை வருஷம் நீ இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ உயிரோட தான் இருக்க. உன்னை திரும்ப பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல ஜோசப். ஆனா எது எப்படியோ நீ உயிரோட தான் இருக்க, எனக்கு அதுவே போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.